கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் அளிக்கும். இம்மாதம் 16ஆம் தேதி வரை சூரியன் உங்களின் 2ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பார். எனவே சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாது. ஆனால் நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்கள் 3வது வீட்டிற்கு சென்று உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி மாதம் முழுவதும் உங்கள் 3வது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும் மற்றும் குருவால் கவனிக்கப்படும். எனவே செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புவார். நவம்பர் 23 வரை புதனின் பெயர்ச்சி உங்கள் 3வது வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் புதன் கிரகம் அனுகூலத்தை கொடுப்பதில் சற்று பலவீனமாக இருக்கலாம். குருவின் செல்வாக்கின் காரணமாக நீங்கள் சமநிலையான மனதை விட குறைவாக எடுத்துக்கொண்டால் குருவின் பெயர்ச்சி பொதுவாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இருப்பினும் நவம்பர் 11க்கு பிறகு வக்ர நிலையில் மாறும். அத்தகைய சூழ்நிலையில் பொருந்தக்கூடிய வரைபடத்தில் சிறிது குறைவு இருக்கலாம். இருப்பினும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் குருவிடமிருந்து சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தின் பெரும்பகுதி சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். சனியின் பெயர்ச்சி முந்தைய மாதங்களைப் போல சாதகமாக இல்லை. ஆனால் குருவின் அம்ச விளைவு காரணமாக சனியின் எதிர்மறையானது அமைதியாக இருக்கும். ராகுவின் பெயர்ச்சி இந்த மாதம் நல்ல பலனை தரும். எனவே கேதுவின் பெயர்ச்சி அனுகூலத்தை தருவதில் பின்தங்கியிருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. இந்த இரண்டு சூழ்நிலைகளையும் ஒன்றாகப் பார்த்தால் திருமண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் சிறிய விஷயங்களை பெரிய விஷயங்களை செய்யாமல் நீங்கள் திருப்திகரமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டில் பணத்தின் குறிகாட்டியான குருவின் பெயர்ச்சி உயர் நிலையில் இருக்கப் போகிறது. உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உதவும். உங்களின் பணி ஸ்தானத்தின் அதிபதியான புதன் இந்த மாதம் சராசரி நிலை பலன்களை தருகிறார். உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவதில் எந்த தடையும் இருக்காது என்பது சாதகமான விஷயம். பரிகாரம்: தொடர்ந்து 4 சனிக்கிழமைகள் கோயிலில் காய்ந்த தேங்காய் பிரசாதம்